friends, welcome to Kirthus kitchen. Friends, இன்னைக்கு கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுல்லாகவே மழையாக இருந்தது. ஸோ அதுலேயே அப்படியே ஒரு சின்ன கிளிப்பிங்ஸும் நான் எடுத்திருந்தேன். மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு சில யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு சில செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ ரொம்ப அழகாக பூத்துருந்தது. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக பூ வராது, ஆனால் ரேராக ஒவ்வொரு பூ மட்டும்தான் வரும். நல்லா பெருசாக வரும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி ஒரு சில பூஜா டிப்ஸும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து நிலவாசல் படிக்க வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அது மாதிரி எலுமிச்சம்பழமும் நான் வச்சு காமிச்சிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருந்தேன், என்ன பண்ணீங்க இது எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு டைம் அடுத்த வீக் அந்த ஃப்ரைடே வரும்போது அந்த பழசை எடுத்துகிட்டு நான் புதுசை வந்து மாற்றி வச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு சின்ன டிப்பும் இருக்குது. பொதுவாகவே நம்ம உருளியில் வந்து நிறையா பூக்கள் வந்து நம்ம போட்டு வைப்போம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பழைய பூக்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எடுத்து நம்ம தூக்கி போடாமல் அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்ற முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி உருளியில் செவ்வந்தி பூ, இந்த ரோஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, நல்லா வாசனை தரக்கூடிய பூக்களாக இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைங்க. நம்ம அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் என்னோடய உருளியிலையும் நான் பூக்களை போட்டு அலங்கரித்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரைடேங்கிறதுனால நம்ம விளக்குகள் எல்லாமே போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்றே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வந்து இந்த விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளும் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸை. இது வந்து அந்த சந்தன பவுடர் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல டார்க் எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து தெரியும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ அந்த பவுடர் தான் இன்றைக்கி நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஸோ இது கூடவே நீங்கள் மஞ்சளும் கலந்துக்கிறதுனா கலந்துக்கலாம். ஏன்னா விளக்குக்கு பொதுவாகவே வந்து மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பொட்டு வைப்போம். இன்றைக்கி நான் இது கூட ஒரு புதுசாக ஒரு பொருளையும் வந்து சேர்த்து நான் அந்த பொட்டு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ரோஸ் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான். ஏன்னா இது வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன், பட் இது சமையலுக்கு வந்து நல்லா பயன்படுத்துறதுக்கு பிடிக்கல. அந்த ஸ்மெல் வந்து அங்கே சமையலுக்கு பிடிக்கல. அதனால் வந்து இதை வந்து நம்ம பூஜைக்கே வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸோ அந்த எசன்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்னீர் பூஜை அறையில் நம்ம தெளித்து விட்டால் எப்படி இருக்குமோ அதே ஸ்மெல் தான். ஏன்னா ரோஸ், இந்த பன்னீர், இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரே ஸ்மெல் தானே உங்களுக்கு கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மஞ்சள் வைக்கிறதுல வந்து நான் அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு ட்ராப் போல் ஆட் பண்ணிட்டேன். இன்னும் நம்ம டேரெக்டாக அந்த பன்னீரை நம்ம பயன்படுத்துறதை விட இந்த எசன்ஸை பயன்படுத்தும் போது ஸ்மெல் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து பொதுவாக வந்து சாமி படங்களுக்கும் சரி, இல்லை இந்த விளக்குகளுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ட்ராப் போல் நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அந்த வாசனை வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மட்டும் இல்லை, இந்த எசன்ஸை வந்து நீங்கள் பூஜை அறைக்கு க்ளீன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்குமே வந்து ஒரு ட்ராப் போல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் அந்த ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி, சாமி படங்களுக்குமே வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். நல்ல வாசனையும் கொடுக்குது. ஸோ நான் கொஞ்சமாக வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு துணியில் நனைச்சிட்டு நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே நம்ம தொட்டு தொடச்சி எடுக்கலாம். நம்ம யூஸ்வலாக பச்சை கற்பூரம் வந்து போடுவோம். ஸோ அது போலவே இதுவும் வந்து நல்லா இந்த வாசனையை கொடுக்குறது. கொஞ்சம் அதிக நேரம் இந்த வாசனை இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸை. நீங்கள் சாமி படங்கள்லாம் துடைக்கிறதுக்கு வந்து வெறும் தண்ணியை மட்டும் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி இந்த எசன்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சி எடுக்கலாம். ஃபோட்டோவும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடும். அதே மாதிரி அந்த வாசனை ஃபோட்டோ ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எல்லா படங்களையுமே வந்து இந்த மாதிரி இந்த தண்ணியை வச்சு நீங்கள் துடைக்கும்போது அந்த பூஜை அறையே ஃபுல்லாக வந்து அந்த பன்னீரோட வாசனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டேரெக்டாக அந்த வெறும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பன்னீர் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஒரு கொஞ்சம் நேரம் தான் அந்த ஸ்மெல் வந்துருக்கும், ரொம்ப நேரம் இருக்காது. பட் இந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வந்து நான் அந்த தண்ணி வச்சு தான் தொடச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி எப்பயுமே ஃபோட்டோவை பொறுத்தவரையும் ஈர துணியை வச்சு தொடச்சிங்கன்னா திரும்ப ஒரு ட்ரையான ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோவுக்குமே வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதே அந்த சந்தன பவுடர் தான் வைக்கிறேன். இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் நம்ம பொட்டு வைக்கும்போது நம்ம விரல்களை பயன்படுத்துகிற நம்ம பட்ஸ் வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பொட்டாக இல்லாமல் கரெக்டான ஷேப்பில் நம்ம வச்சு எடுக்க முடியும். இது வந்து ஒரு ஈஸி டிப்பாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட நீங்கள் இன்னும் வாசனை தரக்கூடிய பொருட்கள் அந்த ஜவ்வாது இல்லை மற்ற எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சந்தனமும் நீங்கள் அந்த ரோஸ் எசன்ஸை மட்டும் ஆட் பண்ணாலே போதும், அவ்வளோ நல்லா வாசனை இருந்தது.
நான் சொன்னேனிங்களா, அதே தண்ணிய வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, பூஜை ஷெல்ஃபையுமே வந்து நம்ம தொடச்சு எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயும் நல்ல ஒரு வாசனை குடுத்துட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த ஷீட்ட பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நல்லா திக்கா இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஃப் லைனர் ஷீட்டு தான் நான் போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் ஏதாவது கீழ சிந்திட்டாலுமே அத தொடச்சு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆ, இப்போ நம்ம பார்க்க போற ஒரு புதுசான ஒரு ஊதுபத்திய பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா வந்து நான் தாழம்பூ எசன்ஸ் தான் வந்து தேடிட்டே இருந்தேன். ஆனா, அது இங்க எங்கேயுமே கிடைக்கல. ஆனா, நான் தாழம்பூ எசன்ஸ தேடிட்டு இருக்கும்போது, எனக்கு திடீர்னு கண்ல பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த தாழம்பூ ஊதுபத்தி. இது நல்ல வாசனையா இருக்கு. அந்த பேக்கேஜே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவான கலர்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. கலர் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன்ல. அதேமாரி அந்த வாசனையுமே வந்து அந்த தாழம்பூ இருந்தா என்ன ஒரு வாசனை இருக்குமோ, அதுவே வந்து குடுக்குது. இதுல வந்து ஒரு 2 பாக்கெட் குடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 40 ஸ்டிக்ஸ். மொத்தமா ஒரு 80 ஊதுபத்தி இருக்க மாரியான ஒரு பேக்கேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுவுமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிபிஆர்ஜி பிராண்ட்ல வந்து இப்போ வந்து மார்க்கெட்ல கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வீட்ல ஊதுபத்தி அதிகமா பயன்படுத்துறீங்கன்னா, இந்த மாரியான ஊதுபத்தி பயன்படுத்தலாம். நல்ல ஒரு வாசனை குடுக்குது. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ ரூ. 40 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் ஏத்தி வச்சுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மங்கள் தீப்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் கலரான ஃப்ளேவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த சாம்பிராணி தான். ஸோ எனக்கு இந்த மாரி நெறையா அ வாசனை தரக்கூடிய இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த பிராண்டு புதுசா வந்தாலுமே அத வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த வகையில அந்த மங்கள் தீப்லேயும் கலர் கலரா இருக்கிறதுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க அதையுமே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமைங்கனால நான் வழக்கம் போல அந்த பஞ்சகவ்ய விளக்கும் வந்து ஏத்தியிருக்கேன். நெய் போட்டு தீபமா ஏத்தியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பூஜை அறையும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. நல்ல தீபமும் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோல பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க பூஜை அறை எப்பயுமே நல்லா வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிப்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த பதிவுல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இது போல நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.